உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் யாரும் சும்மா இருக்க வேண்டாம் சேர்ந்து யாரை நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் சேர்ந்தாலும்
மகிமை மகிமை ஆமென் ஹalleluya மகிமை தேவன் ஆமென் ஹalleluya சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தருடைய ஆவியான வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கலங்காதே திகையாத மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் நம்ம பலப்படுத்தி எழுந்து நட என்று சொல்லி அன்னைக்கு எலியாவை ஆமென் சொன்னது போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே எந்த நிலைமையில குந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலைமையில் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்றார் எலியாவை தட்டி எழுப்பது தேவன். எலியாவே எழுந்திரு நீ போகிற தூரம் வெகு தூரம் தூரத்திற்கு படுத்திருக்கிற எலியாவே எழுந்திரு சோதனை கண்டு பயப்பட வேண்டாம், உலகத்தை கண்டு பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலை எழுபட்டும் இஸ்ரவேலின் ஆவிகள் ஆசாத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைக்க முடியாது. எழுந்திரு நீ படுகிற தேவன் வெகு தூரம் வர மாட்டோம் அநேக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை நிமித்தமாக தேவனை ஆராதிக்காதபடிக்கு சாத்தான் அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானை ஜெயிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ துதி. ஹல்லேலூயா. சாத்தானை துதிப்பதற்கு பிடிக்காது. ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது எப்பேற்பட்ட தலைகள் உனக்கு விரோதமாக எழுப்புகிற எப்பேற்பட்ட ஆயுதமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சத்துரு வல்லமா இருக்கட்டும், எல்லாத்தையும் உடைக்கிற வல்லமா எலையா அவன் சோர்ந்து போகிற நேரங்களில் கர்த்தருடைய ஆவியான தட்டி எழுப்பினான். நான் உன்னோடு இருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் கண்களை திறந்து போ. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் போற்றவர் காட்டிடும். உனக்குள் இருக்கிற மந்தையப்பா, உன் பக்கத்தில் ஆமென் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 14000 பேரும் விழுந்தாலும் அவனுக்கு ஒருபோதும் அணுகாது. தேவ மகிமை காணவலை கத்தெடுப்பலைய நீ விட்டு கொடுத்து எவ்வளவு கத்தரை உயர்த்துகிறாயோ, எவ்வளவு கத்தரை ஆராதிக்கிறாயோ அவ்வளவு கத்தருடைய மகிமை உனக்குள்ள கடந்து வரும் என்பதை ஒருபோது நீ ஆமென் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே. என் மத்தியில் உலாவுகிற தேவனே, என் மத்தியில் மகிமையாக இறங்கி கொண்டிருக்கிறவரே. ஆமென் 24 ஆமென் மூப்பர்கள் மத்தியில், ஆமென் தூதர்கள் மத்தியில், ஆமென் சேராக மத்தியில் வீட்டிருக்கிறீங்க ராஜா. இன்னைக்கு மனிதர் மத்தியில் ஆண்டவரை உலாவுகிற தேவன், என் மத்தியில் உலாவுகிற தேவன். உமக்கே மகிமை ஆண்டவர், உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லா கரங்களும் தாம எல்லா சொல்லுமாம தேவ பிரஸ்தனாமன் தேவ மகிமனுக்குள்ள நன்றி. ஒரு தாங்கலா சொல்லலாமா?
எல்லா கரமுயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இந்த நாளை மிஸ் பண்ணுறாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, அருகே ஜனங்களை பார்த்து சொல்லி, நீங்கள் புறப்படும் நாளை நீங்கள் நினைத்து என்னை வகைப்படுத்துகிறேன்னு சொல்லி அன்னைக்கு மோசே மூலமாக சிவலுக்கு சொன்னீங்கப்பா. அன்னைக்கு ஆண்டவர் எங்களை உலகான சேற்றிலிருந்து பாவத்திலும் தூக்கி எடுத்து உண்மை ஆராதிக்கும்படியாக நீங்கள் கொண்டு வந்த நல்ல தயவுக்காக கருவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவ மகிமை தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிற கருவைக்காக
நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எல்லா சத்துருக்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக, எல்லா பொல்லாத வியாதிகள் உடைக்கப்படுவதாக. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மீதும் திறந்த கால வேளையிலே இறங்கி வரத்தக்கதாக ஆண்டவரை விட்டு கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நாம மாத்திரம் மயப்படுத்தும் கிறிஸ்துவின் மேலே இருக்கின்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா.